வணக்கம். இது பிராண்டி செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் சுவிட்சர்லாந்தின் பனி படர்ந்த டாவோஸ் நகரில் உலகின் டாப் 1% செல்வந்தர்கள் கூடுகிறார்கள். உலகை மேம்படுத்துவோம் என்பது இவர்களது தாரமந்திரம். ஆனால் இவர்களது வருகை ஏன் பொதுமக்களிடையே இத்தனை கோபத்தை ஏற்படுத்துகிறது? டாவோஸ் மாநாடு ஏன் பணக்காரர்களின் பகட்டான நாடகம் என விமர்சிக்கப்படுகிறது? அதன் பின்னாலுள்ள 5 கசப்பான உண்மைகள் இதோ. 1. சுற்றுச்சூழல் இரட்டை வேடம். டாவோஸ் மாநாட்டின் முக்கிய அஜெண்டாவே பருவநிலை மாற்றம் குறித்து விவாதிப்பதுதான். ஆனால் இதற்காக வரும் தலைவர்கள் மற்றும் சிஇஓக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தனியார் விமானங்களில் வருகிறார்கள். சர்ச்சை. பூமியை காப்பாற்ற கார்பன் புகையை குறையுங்கள் என மக்களுக்கு உபதேசிக்கும் அதே நபர்கள் ஒரே வாரத்தில் ஒரு சிறிய நாடு வெளியிடும் அளவிற்கு கார்பன் புகையை தங்கள் சொகுசு விமானம் மூலம் வெளியிடுவது மிகப்பெரிய முரண்பாடாக பார்க்கப்படுகிறது. 2. ஜனநாயகத்திற்கு ஆபத்தா? டாவோஸ் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பல்ல, அது ஒரு தனியார் அமைப்பு. ஆனால் இங்கே எடுக்கப்படும் முடிவுகள் உலக நாடுகளின் பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கின்றன. சர்ச்சை. மல்டி ஸ்டேக் ஹோல்டர் கவர்னன்ஸ் என்ற பெயரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை விட கார்ப்பரேட் நிறுவனங்கள் உலகை ஆள வழிவகை செய்வதாக குற்றச்சாட்டு உண்டு. இது அமைதியான உலகளாவிய சதி என விமர்சகர்களால் அழைக்கப்படுகிறது. 3. எலைட் கலாச்சாரம். இந்த மாநாட்டிற்கு செல்ல ஒரு நபருக்கு சுமார் 1.5 கோடி முதல் 2 கோடி ரூபாய் வரை செலவாகும். உறுப்பினர் கட்டணம் மற்றும் பயணச் செலவு. சர்ச்சை. ஏழ்மை மற்றும் சமத்துவமின்மை பற்றி விவாதிக்கும் அதே நேரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் நடக்கும் இந்த சொகுசு விருந்துகள் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வாதார போராட்டங்களை இகழ்வது போல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். 4. ரகசிய பேச்சுவார்த்தைகள். டாவோஸில் பல விவாதங்கள் மேடையில் நடந்தாலும் மிக முக்கியமான முடிவுகள் மூடிய அறைக்குள் எடுக்கப்படுகின்றன. சர்ச்சை. அங்கே எந்த பேசப்படுகிறது, எந்த நாடு யாருடன் ஒப்பந்தம் போடுகிறது என்பது வெளிப்படையாக தெரியாது. இது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை மாற்றிக்கொள்ள இடமாக மாறிவிட்டது. 5. கிளாஸ் ஷ்வாப் சர்ச்சை. இந்த அமைப்பின் நிறுவனரான கிளவுஸ் ஷ்வாப் மீது சமீபகாலமாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. சர்ச்சை. 2025 மற்றும் 2026இல் வெளியான தகவல்களின்படி இந்த அமைப்பை அவர் ஒரு குடும்ப தொழில் போல நடத்துவதாகவும் நிதி முறைகேடுகள் நடப்பதாகவும் விசிலூட்டிகள் புகார் அளித்துள்ளனர். இது டாவோஸ் மாநாட்டின் நம்பகத்தன்மையையே ஆட்டம் காண வைத்துள்ளது. ஒருபுறம் உலகளாவிய பிரச்சினைகளை விவாதிக்க இது ஒரு சிறந்த தளம் என்று சொல்லப்பட்டாலும், மறுபுறம் இது பணக்காரர்கள் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளும் மேடை என்ற விமர்சனத்தை இதுவரை மாற்ற முடியவில்லை. டாவோஸ் 2026இல் இந்த விமர்சனங்களுக்கு விடை கிடைக்குமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி.